Hi friends, welcome to Jenny's Design. இன்னைக்கு கூட நம்ம இந்த சாரியோட ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். சாரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாண்டல் கலர் அண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் லைனாக இருக்குது. சாரியில் வந்து நல்ல பெரிய பார்டரும் இருக்குது. ஸோ சாரியில் இருக்க மாதிரியே பார்டர் ஸ்லீவுக்கு அண்ட் வந்து பேக் நெக்குக்கு சின்ன பார்டராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் செயின் போட்டுக்கலாம். நெக் வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். A1 மம்தா பிராண்ட் சாரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செயின் வந்து சின்னதாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸ். இந்த ஸ்ட்ரைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசைனுமே பண்ண போகிறோம். சாரியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கஸ்டமராக சூஸ் பண்ண டிசைன் தான் நம்ம ஒர்க்கும் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். வந்து நான் பிரிஸ்டோ பிராண்ட் சுகர் பீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போது ஸ்டிச் பண்ணாலும் 2 பீட்ஸ்க்கு மேலே ஸ்டிச் பண்ணாதீங்க. நம்ம ஃப்ரேம் ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங் இருக்காது. இதே மாதிரியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிசைனில் நம்ம வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட் அண்ட் வந்து சக்கரி அண்ட் சுகர் பீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் லைன் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அந்த எங்கே வந்து முடிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஒயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில் கிளியராக. பட் அந்த லைன் ஹைட்டுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம 3 ரவுண்ட் பீடை வந்து கொடுத்து நாட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு பீட்ஸ் கவுண்ட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். இப்போ 10 பீட்ஸ் 11 பீட்ஸ் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு லைனுக்கு வந்து அதை விட கம்மி பண்ணி வைக்கலாம். ஒரு 8 பீட்ஸ் 7 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி வைக்க வேண்டான்றதுக்காக தான் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நம்பர் 3 ரவுண்ட் பீட் ப்ளஸ் வந்து ஸ்மால் சைஸ் சக்கரி யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் 3 ரவுண்ட் பீட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் சக்கரி வந்து மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் ஒரு லாக் அகைன் வெளி சைடும் ஒரு ஸ்டிச் பீட்ஸ் போட்டு நாட் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் த்ரெட் நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு போடுற லைன் வந்து ஆல்ரெடி போட்ட சுகர் பீட்ஸ் லைனை விட ஷார்ட்டாக தான் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் லைனுக்குள்ளாடியே வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈக்குவல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எண்டில் வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட்ஸ். பேக் நெக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அகெயின் பார்த்திங்கன்னா நம்பர் 3 ரவுண்ட் பீட் 2 கொடுப்போம். நடுவில் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் சக்கரி. இந்த சக்கரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ணாலும் சக்கரி வந்து அந்தளவுக்கு வெளியே தெரியாது ஸ்மால் சைஸாக யூஸ் பண்ணும்போது. இதே நம்ம பெரிய சைஸ் சக்கரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெளியே வந்து அவுட்டர் ரிங் கோல்ட் கலரில் தெரியும். இந்த டிசைன் வந்து நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் தான். கஸ்டமராக சூஸ் பண்ணி தந்தனால சிம்பிளாக ஒரு ரொம்ப கிராண்டாக வேண்டானால இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஸ்லீவ் வந்து இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து அதோட வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள் யாருக்காச்சும் ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் வந்து டைமிங் ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். மெட்டீரியல் ஸ்டிச் லிஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டிச் எல்லாமே தெரியும், ட்ரேசிங் மார்க்கிங்கில் வந்து டவுட் இருக்குனாலும் அந்த கிளாஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 6 feet ஸ்டாண்டுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுற அந்த ஒயிட் கலர் ஹைட் ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்கொயர் ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சுகர் பீட்ஸ் லைன் வந்து எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனாக இல்லாமல் ஒன்று வந்து பெருசாகவும் ஒன்று வந்து அதோட ஷார்ட்டாக கொடுத்துக்கும். சென்டரில் பார்த்திங்கன்னா நம்பர் 3 ரவுண்ட் பீட் அண்ட் வந்து ஃபுல்லாக சக்கரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் நம்ம நார்மலாக வந்து இதே மாதிரி ஒர்க்கில் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். பட் அதை விட இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நம்பர் 3 ரவுண்ட் பீட் இதை சுற்றி வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம்.
எப்போவுமே 2 பீட்ஸுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து சுத்தமாக வராது. எப்போவுமே 2 பீட்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணாதீங்க. இதே மாதிரியே புட்டாஸ்மே நம்ம அங்கங்கே மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஸ்ட்ரைட் லைன்லாம் வந்து நம்ம கர்வ்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த யூ ஷேப்க்கு வந்து அந்த ட்ராயிங் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த வளைவுலாம் கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு கோணையாக நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு 1 டேயில் முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் சக்கரியோட இதில். இது வந்து ஃபைனலாக இப்போ வந்து நான் இந்த ஒர்க் இன்றைக்கி நைட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நைட்டு வச்சுட்டோம்னா நல்லா ட்ரை ஆகிடும். ஜர்கான் ஸ்டோன்லேயுமே ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து கோல்டு பேஸ் பேக்கில் வாங்கினோன்னா ஷைனிங் கம்மியாக தான் இருக்கும். இதே ஒயிட் ஸ்டோனில் வந்து பேக்கில் சில்வர் கலராக இருந்துச்சுன்னா ரொம்ப ஷைனிங்காக இன்னும் வந்து நல்லா காஸ்ட்லியான ஸ்டோன் மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி ஜர்கான் ஸ்டோன் வந்து வாங்குங்க. கோல்டு வந்து ப்ரைஸ் வைஸ்மே பார்த்திங்கன்னா ரேட் கம்மி தான். இதே மாதிரி ஒரு ஸ்டோனாக நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சக்கரியில் வந்து க்ளூ ரொம்ப எக்ஸஸாக ஓவராக இல்லாத மாதிரி ஓரளவுக்கு நார்மலாக இருக்க மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் நெக்குமே சேம் தான் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. கிளாஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.